தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். இப்போ வீட்டில் நாவல் பழம் செடி வளர்க்கலாமா வேண்டாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படிங்க, பொதுவாக நாவல் மரம் என்பது மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டது. அதனை வீட்டில் வளர்ப்பதில் பண்ணை தோட்டங்கள், நிலங்களில், வயல்வெளிகளில் இந்த மாதிரி இடங்களில் வளர்த்துட்டு வந்தாங்களாம்மா. அது அளவில் பெரியது என்பதாலும் வளர்ப்பதற்கு அதிகப்படியான இடங்கள் தேவைப்படும் என்பதாலுமே அந்த மரமானது அதிகப்படியான குளிர்ச்சியை தருவது என்பதாலும் அதனை தேடி நிறைய கருவண்டுக்கள் வருவதோடு கருநாகங்களும் குடிக்கொள்ளும் அமைப்புகளும் உண்டுங்களாமா. இந்த மாதிரி ஊருக்குள்ளே பரவலாக பேசுவாங்க. ஸோ அதுக்காண்டி பயந்துட்டு அந்த நாவ மரம் வளர்க்க வேண்டாம், வீட்டில் இந்த மாதிரி கருவண்டுக்களும் நாகங்களும் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு இது தவிர்த்து போட்டாங்களாமா. ஸோ அதுக்காண்டி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வளர்க்க வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நாவமரம் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது அவ்வளோ ஒன்றும் சுகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.